வணக்கம். 96 தத்துவங்களில் உள்ள ஈடனை, குணம், வினை, ராகம் அவற்றைப் பற்றி இப்பதிவில் காண்போம். முதலாவதாக ஈடனை. ஈடனை 3. பொருட்பற்று, புதல்வர் பற்று, உலகப்பற்று. பொருட்பற்று பொருள்கள் முதலியவற்றால் வரும் பிணக்கு பொருள்பற்று. ஒரு பொருள் மூலமாக வரக்கூடிய பிணக்கு தான் பொருள் பற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதல்வர் பற்று பிள்ளைகள் முதலிய சுற்றத்தார்களால் வரும் பிணக்கு. பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய பிணக்கு தான் புதல்வர் பற்று. உலகப்பற்று உலகம் முதலிய விடயங்களில் தேடி ஆசை வரும் பிணக்கு. உலகத்தில் தேடி வரக்கூடிய ஒரு ஆசையான பிணக்கு, ஆசை வர வைக்கக்கூடிய ஒரு பிணக்கு, அதுதான் உலகப்பற்று. அடுத்ததா குணம் 3. சத்துவ குணம், ராசத குணம், தமோ குணம். சத்துவ குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அருள், ஐம்பொறி அடக்கல், ஞானம், தவம், பொறை, மேன்மை, மோனம், வாய்மை ஆகிய குணம் உடையது தான் சத்துவ குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசத குணம் அப்படின்னா ஊக்கம், ஞானம், வீரம், அறம், தவம், ஈகை, கல்வி, கேள்வி ஆகிய குணம் உடையது ராசத குணம். தமோ குணம் அல்லது தாமதம் குணம் அப்படின்னா ஒழுக்கமின்மை, காமம், சினம், கொலை, சோம்பு, நீதி வழுவல், நெடுந்துயில், பேருண்டி, பொய், மறதி, வஞ்சகம் முதலிய தீக்குணங்களை உடையது தான் தமோ குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வினை. வினை 2 இருக்கு. நல்வினை, தீவினை. நல்வினை அப்படின்னா புண்ணியம் செய்தல், தீவினை பாவம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராகம். ராகம் 8. காமம்னா ஆசை, குரோதம் பிணக்கு, உலோபம் பிடிபாடு, மோகம் பிரியம், மதம்னா கர்வம், மாச்சரியம் உட்பகை, இடும்பை அப்படின்னா தானே எல்லாவற்றிலும் தலைவன் என்று நினைத்து யாரையும் இகழ்தல். எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு நினச்சி மற்றவங்களை இகழக்கூடிய ஒன்று தான் இடும்பை. அகங்காரம் அப்படின்னா தன் குற்றங்களை அறியாது பிறர் சொல்ல கேட்டு கோபித்தல். அவங்க தப்பு எதுன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க கோச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவத்தைகள் 5. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படகம். நனவு அல்லது சுக்கிரம் இது புருவ மத்தியில் நின்று அரச ஒழுக்கம் பொன் 4 படை பலத்தை கொண்டு இருந்து சப்த ஸ்பரிச ரூப ரசம் கந்தம் என்னும் 5 வசன கமன தான விசர்க்க ஆனந்த என்னும் 5 மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் 4 சேர்ந்து 14 கருவிகளுடன் சந்ததியர் சோதிலிங்க பராசக்தி அருளால் இயக்கத்தினால் இன்ப துன்பங்களை அறிந்து நிற்கும் போது உள்ள நிலைதான் நனவு. புருவத்தின் மத்தியில் அரச ஒழுக்கம் போல் ஒரு 4 படை இருந்தால் எப்படி இருக்கும், படைபலத்தை கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சப்த பரிச ரூப ரசம் கந்தம் இந்த 5 வசன கமனம் தான விசர்க்க ஆனந்தம் இந்த 5 அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த அந்த கரணங்கள் 4 இது வசன கமன தான விசர்க்கம் 5. ஆக மொத்தம் 14 கருவி. இந்த 14 கருவியும் சேர்ந்து ஜோதிலிங்க பராசக்தி அருளால் இன்ப துன்பங்களை தெரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நிலை தான் என்ன நிலை, நனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு அல்லது சொப்பனம். இந்நிலையில் கருவி கரணாகி 14 எனிலும் உள்ள கருவி 10 நிற்கும். இந்த நிலையில் கருவி கரணாகி 14 உள்ள கருவி 10 மட்டும் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறக்கம் அல்லது சுளுத்தி இது மற்ற கரணாகி 4 சுளுத்தியோடு ஜீவ ஆன்மாவை கூடி சுவாச இருதயத்தில் நின்றபோது கண்டவை கேட்டவைகளுள் ஒன்றவையும் பிறருக்கு சொல்ல இயலாத நிலை. உறக்க நிலையில் எப்படி இருப்போம்னா, அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நமக்கு கனவு வருதுன்னா அது உண்மையாகவே எல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கும், பட் அதை யாரு கூடயும் நம்மளால ஷேர் பண்ண முடியாது, அந்த ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பேருருக்கம். சுளுத்தியை விட்டு கரணம் ஒன்றுடனே ஜீவ ஆன்மா நாபிஸ்தானத்தில் நின்ற போது மூச்சு விடல் மூச்சு வாங்கல் பிறக்கும். இது துரியம் என்று பெயர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுளுத்தியை விட்டு
ஜீவான்மா ஒன்று மட்டும் நாபிஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் மூச்சு விடல் வாங்கல் பிறக்குது. இதுதான் துரியம் அல்லது பேருறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயிர் பறக்கம் அல்லது துரியாத்தீதம். கருவி கரணாங்கி 14ம் பற்றற்று ஜீவ ஆன்மா தானே மூலாதாரத்தில் சென்று ஓங்கி மலம் மத்தம் மாய்கை ஸ்பரிசங்கள் இவற்றை அறியாமல் நிற்கும் நிலைக்கு துரியாதீதம் என்று பெயர். இந்த கருவி கரணாகி 14மே பற்றற்று இருக்கக்கூடிய ஜீவான்மா அதுவே மூலாதாரத்தில் சென்று ஓங்கி மலம் மத்தம் மாய்கை ஸ்பரிசங்கள் இதையெல்லாம் அறியாமல் இருக்கக்கூடிய நிலை தான் துரியாதீதம். நன்றி.